மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளை அச்சுறுத்தும் எபோலா வைரஸ் எப்படி பரவுகிறது, அதன் தாக்கம் என்ன என்பது பற்றி விளக்குகிறார் நமது செய்தியாளர் தேவிகா. எபோலா மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் 1000 பேர் வரை பலி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகையான வைரஸ் காய்ச்சல் தான் இது. இந்த வைரஸ் எப்படி பரவுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வைரஸால் தாக்கப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த எபோலா வைரஸால் தாக்கப்பட்டவர்களுக்கு வந்து திடீர் காய்ச்சல் ஏற்படும், வாந்தி, ரத்தம் வடிதல், அவங்க வந்து ரொம்ப சத்து இழந்து காணப்படுவாங்க. பொதுவாக இந்த எபோலா வைரஸ் வந்து 2 வகையில் பரவுது. ஒன்று வந்து வவ்வால் மற்றும் குரங்கு இனத்தை சார்ந்த விலங்குகள்ல இருந்து மனிதனுக்கும், மனிதனிலிருந்து மனிதனுக்கும் பரவுது. இந்த மனிதனிலிருந்து மனிதனுக்கு எப்படி பரவுதுன்னு பார்த்தோம்னா, எபோலா வைரஸால பாதிக்கப்பட்ட ஒருத்தரை தொடுறது மூலமாகவும், அவருடைய ரத்தம் நம்ம மேல படுறது, அவருடைய வேர்வை துளி நம்ம மேல படுறது மூலமாகவும் இது பரவுது. இதுக்கான சிகிச்சைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக எபோலா வைரஸால பாதிக்கப்பட்டவருக்கு வந்து முதல்ல அவருடைய உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து செயலிழந்துடும், நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து சுத்தமாக இருக்காது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து முதல்ல வந்து தனிமைப்படுத்தப்பட்டு தான் அவங்களுக்கு சிகிச்சை அளிப்பாங்க. இவங்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் கூட அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் சிகிச்சை அளிப்பாங்க. இந்த எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவுன்னு பார்த்தாக்கா நீர் ஆகாரங்கள் மட்டும்தான் வந்து உணவாக வழங்கப்படும். முதல்ல இந்த எபோலா வைரஸ் வந்து 1976ஆம் ஆண்டு டிஆர் காங்கோ மற்றும் சூடான் நாட்டில் தான் வந்து தோன்றுச்சு. டிஆர் காங்கோவில் எபோலா நதிக்கரையில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு முதல்ல இந்த வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டனால அதுக்கு வந்து எபோலா வைரஸ் அப்படின்ற பெயர் வந்தது. இப்போ பார்த்தோம்னா மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளான கினி, சியாரா லியோன், லைபீரியா, நைஜீரியா, இந்த நாடுகளில் வந்து எபோலா வைரஸ் வந்து ரொம்ப வேகமாக பரவிட்டு வருது. 1000 பேர் வரைக்கும் இந்த வைரஸ் தாக்குதல்னால உயிரிழந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த வைரஸ் தாக்குதலுக்கு ஆளாகி வந்து இப்போ சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இந்த எபோலா வைரஸ் இவ்வளோ வேகமாக பரவுறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், இதுக்கான தடுப்பு மருந்துகள் இது வரைக்கும் கண்டறியப்படலை. இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு அவங்க உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதன் மூலமாக மட்டும்தான் இந்த வைரஸோட தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும். இப்போ வந்து இந்த மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு வந்து இந்த எபோலா வைரஸை தடுப்பதற்காக உலக வங்கி வந்து 1200 கோடி ரூபாய் வந்து நிதியுதவி வழங்கியிருக்காங்க. பொதுவாக இந்த எபோலா வைரஸ் வந்து மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளை தானே பரவிட்டு இருக்கு. இதனால இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த நோய் பரவி இருக்கக்கூடிய மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளான இந்த கினி, லைபீரியா, நைஜீரியா, சியாரா லியோன், இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய 45,000 இந்தியர்கள் வந்து இந்த நோய் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்கிறாங்க. இவங்கள யாராவது இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்து நம்ம முறையாக கண்காணிக்கப்படாமல் விட்டுட்டோம்னா இந்தியாவிலையும் இந்த நோய் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நம்ம மத்திய மாநில அரசுகள் வந்து எபோலா வைரஸ் இங்க பரவாம இருக்கிறதுக்காக விமான நிலையங்களை வந்து கண்காணிப்பு பணிகளை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க.